தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்வது நடப்பாண்டிலும் தொடரக்கூடாது என பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வங்கக்கடலில் மீன்பிடித்துவிட்டு கரைக்கு திரும்பிக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 8 பேரை கச்சத்தீவு அருகே இலங்கை கடற்படையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர்களை கைது செய்வதன் மூலமும் அவர்களிடம் உள்ள பொருட்களை கொள்ளையடிப்பதன் மூலமும் அவர்களின் வாழ்வாதாரங்களை சிதைப்பதுதான் சிங்கள அரசின் நோக்கம் என்ற பாமகவின் குற்றச்சாட்டை கடந்த சில நாட்களாக நடைபெற்று வரும் தாக்குதல்கள் உறுதி செய்திருக்கின்றன என்று கூறியுள்ளார். தமிழ்நாட்டிற்கும் இலங்கைக்கும் இடையிலான கடல் பகுதி மிகவும் குறுகலாக இருக்கும் நிலையில் தமிழக மீனவர்கள் இலங்கை கடல் பகுதிக்குள்ளும் இலங்கை மீனவர்கள் இந்திய கடல் எல்லைக்குள்ளும் நுழைந்து மீன்பிடிப்பது தவிர்க்க முடியாதது என்று தெரிவித்துள்ளார். இத்தகைய சூழலில் இருதரப்பு மீனவர்களும் பயனடையும் வகையில் வங்கக்கடலில் மீன்பிடிப்பதற்கான திட்டத்தை மத்திய அரசு வகுக்க வேண்டும் எனவும் அதற்கான அழுத்தத்தை தமிழக அரசுதான் தொடர்ந்து கொடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். ஆனால் நமது முதலமைச்சர் கடிதம் எழுதுவதுடன் தனது கடமையை முடித்துக் கொள்கிறார் என்றும் இதன் மூலம் மீனவர்கள் நலனில் அவருக்கு அக்கறை இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்வது, சிறையில் அடைப்பது, தண்டம் விதிப்பது போன்ற அத்துமீறல்கள் நடப்பாண்டிலும் தொடராமல் இருக்க தூதரக நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும். அதற்கான அழுத்தத்தை தர முதலமைச்சர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார்.